தமிழ்நாடு முழுவதும் தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பெருவிழா வெகு உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி அனைத்து மதத்தினரும் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். உலக புகழ்பெற்ற நாகை வேளாங்கண்ணி பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தேவாலயம் இரவில் வண்ண மின்விளக்குகளால் ஒளிர்ந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இங்கே மாஸ் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்குது. டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருக்குது. நாங்கள் வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். மாஸ் பார்க்குறோம். நிறைய க்ரௌட் வந்திருக்காங்க. நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு இங்கே எப்பயுமே இப்போ இங்கே தான் வருவோம். க்ரௌடு சூப்பராக இருக்குது. டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்குது. விண்வெளி ஆலயத்தில் இது நடக்குது. ஹாப்பியாக இருக்கும். நியூ இயருக்கும் இதே மாதிரி நடக்கும். இதோட நிறைய க்ரௌடு வரும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஃபுல் பீப்புளை பார்க்குறது அண்ட் பெரிய பிளெஸ்ஸிங்காக இருந்தது. கரெக்டாக இங்கே வந்து 12 o'clock இங்கே நேட்டிவிட்டி மாதிரி அந்த சீன்ஸ்லாம் இருந்தது. ஹோலி மாஸ் ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி மற்றும் ஆராதனைகளில் திரளானோர் பங்கேற்றனர். மும்பையிலேருந்து வரேன். ஸோ 3 இயர்ஸாக சென்னையில் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பெசன்ட் நகர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இதுக்கு முன்னாடி ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு சொன்னாங்க. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எல்லாரையும் ஒன்றா பார்க்கும்போது. நாட் ஓன்லி கிறிஸ்டியன்ஸ், எவ்ரிபடி இஸ் தேர். ஸோ எல்லா ரிலீஜனும் இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகிறது, ப்ரேயர் பண்ணிட்டு போகிறது நல்லா இருக்குது. லாஸ்ட் 5 வருஷமாக வந்துட்டு இருக்கோம். இங்கே வருஷம் பார்த்தா க்ரௌட் ஏறிட்டு தான் இருக்குது, தவிர கம்மியாக மாட்டேங்குது. இந்த க்ரௌடை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாருக்கும். மேரி கிறிஸ்மஸ் எல்லாருக்குமே. சென்னை சாந்தோமில் உள்ள புனித தோமையர் தேசிய திருத்தல பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி ஆராதனைகள் நடைபெற்றன. வண்ண விளக்குகளால் ஒளிர்ந்த பேராலயத்தில் ஆங்காங்கே இயேசு கிறிஸ்து வடிவங்கள் அமைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து பிறப்பு குறித்த பதாகைகள் அமைக்கப்பட்டிருந்தன. ரொம்ப நல்லா இருக்குது. எப்போவுமே சாந்தோம் சர்ச் ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு நல்ல கிறிஸ்மஸ் ஈவாக இருக்கும். எப்போவுமே நல்லா இருக்கும். எப்பவும் போல விட இந்த வாட்டி கொஞ்சம் கிராண்டாகவே இருக்குது. கடவுளை பற்றி எல்லாருக்குமே வந்து ஒரு அங்கங்கே இங்கே வச்சுருக்காங்க ரெப்ரசன்டேஷன். அவரோட பர்த்தை, ஜீசஸ் கிரைஸ்டோட பர்த்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல காஸ்பிள் மெத்தட் ப்ரீச் பண்ணுறதுக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். நல்ல பீஸாக இருக்குது. நல்லா ஒரு வைப், எப்பவுமே ஒரு ஃபெஸ்டிவ் வைப் இருக்குது. அவரோட பர்த்தை வந்து மீனிங்ஃபுல்லாக ஆக்குறது அளவுக்கு எப்பவுமே உணர்த்திட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே சேர்ந்து விஷ் பண்ணுற மாதிரி இருக்குது எங்களுக்கு. தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி மற்றும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. நள்ளிரவு 12 மணி அளவில் இயேசுவின் பிறப்பு குறித்து தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ திஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி கூட வந்திருக்கோம் ஆஃப்டர் அ மேரேஜ். ரொம்ப நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது பார்க்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு அதுவும் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. ஃபெஸ்டிவ் சீசன்ன்றதுனால ஸோ நல்லா இருக்குது. ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்குமே. கிறிஸ்து பிறப்பை வரவேற்கும் வகையில் ஊர்வலம் நடத்தப்பட்டது. இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆடிப்பாடி கொண்டாடி மகிழ்ந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.